இந்த வீட்டுல டிரைவரா என் சர்வீஸ் உன் வயசை விட அதிகமா. சின்ன பிள்ளையில உங்க அம்மா போனதும் இந்த கையால உன்னை தூக்கி வளர்த்தவமா இந்த பாலாஜி. ஏன் கண்ணு முன்னால யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கார்மெண்ட்டுக்கு போனதும், கொஞ்ச காலம் பொறுத்து நீ வயசுக்கு வந்து பாவாடை கட்டி காலேஜுக்கு போனதும் வந்ததும் நேத்து நடந்த மாதிரியே இருக்குமா? போன மாசத்துல ஒரு நாள் இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த குழந்தை இந்திய நாட்டுக்கே அழகின்னு கிரீடம் வாங்கினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவமா. நான் விரும்பினவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் கையால சோறு ஊட்டி வளர்த்த ஒரு பொண்ணு ஒரு நல்ல பையனோட வாழறதுக்காக போகுது நினைச்சு ஆனந்தப்பட்டேன். ஆனா நீங்க திரும்பவும் இங்க வந்து அன்புங்கிற வார்த்தையில எனக்கு இருந்த நம்பிக்கையை வீணாக்கிட்டீங்களேம்மா. அதுக்காக ஜெகன் அடிச்சாலும் திட்டினாலும் ஒரு அனாதை மாதிரி தலை குனிஞ்சு வாழணும்ன்றீங்களா? அப்படி தலைவணங்கிதான் பிழைக்கணும்னு சொல்ல வரலாமா? நான் சூழ்நிலையை புரிஞ்சிக்காம வந்துட்டீங்களேன்னு தான் வருத்தப்படுறேன். இத்தனை இப்ப எதுக்காக சொல்றேன்னா, விரும்பின ஒரு மனுஷனுக்காக கோடிக்கணக்கான ஆஸ்தியும் அப்பாங்கிற ஸ்தானத்தையும் கூட விட்டு வெளியே போனீங்கன்னா அந்த தம்பி மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருந்திருக்கணும்னு சொல்றேன். ஜெகனுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்ச நீங்க ஒரு சின்ன வார்த்தைக்காக வெறுத்துட்டு வந்துட்டீங்களேம்மா. பிரியமானவங்க கிட்ட வெறுப்பு வரக்கூடாதுமா. இஷ்டப்பட்ட மனுஷன் கூட அனுசரிச்சு போறதுலயும் ஆனந்தம் உண்டு. நான் ஒரு டிரைவருங்கிறதுக்காக ஆட்டோ டிரைவருக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைச்சுக்காதீங்கம்மா. அவன் ஒரு நல்ல மனுஷன். ஜெகன் மனசை தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஒருவேளை தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கம்மா. லவ் பண்ணவங்கிட்டே மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்க சொல்லி என் பொண்ணுக்கு போதனை பண்ணி மனசை மாத்த நினைக்கிறியா? நான் அவங்க மனசை மாத்துறதுக்காக சொல்லல, அவசரப்பட்டு வாழ்க்கையை பாழாக்கிக்க வேண்டான்னு தான் சொன்னேன். அப்பாங்கிற முறையில கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு வைரங்கள் நகைகள் வாங்கி கொடுக்கலாம். ஆனா அம்மாவுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மனுஷனை மட்டும் எத்தனை கோடிகள் கொட்டினாலும் வாங்குறது கஷ்டம். பணத்தை எதிர்பார்க்கிற கல்யாணம் ரொம்ப நாள் தாங்காது. மனசு எதிர்பார்க்கிற கல்யாணம் தான் நினைச்சிருக்கும். இப்ப கூட ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனை உங்களுக்கு புருஷனா கொண்டு வாங்க. நான் ஒரு டிரைவரா பேசலீங்க, இந்த குடும்பத்துல ஒரு மனுஷனா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பேச்சுல தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. இன்னைக்கு அவனா நான் யாரோ என்ன உனக்கு எங்கடா பாரு? அந்த நாகராஜாவை தம்பி சீதாவை கொலை பண்ணுவான்னு மிரட்டானா? அவ ரத்தத்தை குடிக்காம அந்த கத்தி கீழே போட மாட்டேன். கத்தி கீழே போட்டு என்னடா உளற? நாளைக்கு கல்யாணம் ஆக போற நீ கொலை பண்ணிட்டு சொல்ல போற. அவனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கொண்டுட்டு அவன் ஜெயிலுக்கு போனாலும் கஷ்டப்பட போறது என் தங்கச்சி வாழ்க்கை. இத பாரு, மனைவிங்கிறவ நாம செத்து போனா அழறதுக்காக மட்டும் இல்ல, நாம நல்லா இருக்கும்போது பார்த்து சிரிக்கிறதுக்காக தான். முட்டாள் தனமா எதுவும் பண்ணிட்டான். ஓ கூட்டிட்டு போடா வாடா போமா. ஏண்டா பொண்டாட்டிங்கிறவ நம்ம செத்த அழுவறதுக்காக மட்டும் இல்லைன்னு புத்திமதி சொன்னவன், நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டவன் வருங்கால மனைவி மட்டும் ஏன் அழ வச்சு அனுப்பின? எங்க தான் வருங்கால புருஷன் செத்து போயிடுவானோன்னு இந்த பொண்ணு பயப்பட்ட மாதிரி அன்னைக்கு நாகராஜ் கூட நீ சண்டை போடும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு திருவேணி பயப்பட்டா. இதுல தப்பு என்ன இருக்கு? இந்த பொண்ணு செஞ்சது சரின்னு இப்ப ஒத்துக்கிட்டு வந்தவன் அன்னைக்கு திரிவேணி செஞ்சது தப்புன்னு அவளை விரட்டி விட்ட. ஜெகன், குரு உனக்கு தெய்வம் மாதிரி, ஆனா ஒரு பொண்ணுக்கு கடவுளோட புருஷன் தான் உயர்வானுவன். அன்னைக்கு நீ உன் குருவுக்காக போனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அவ போய் சொன்னதுதான் உண்மை. நிச்சயமா உன் குரு மேல அவளுக்கு கோபமே கிடையாதுடா. நீதான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பையனுக்கு அம்மா அப்பா எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும்தான் கூட இருக்கா. தாலி கட்டின அந்த புருஷனுக்காக அவ எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பா. திருவேணி அதை தாண்டா செஞ்சா. ஜெகன், அந்த பெரிய எடுத்த பொண்ணு இங்க இருக்க கூடாது, நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சாலும் உன்னோட பிடிவாதத்தை பார்த்து 1 மாசம் இங்க இருக்கட்டும்னு சொன்னேன். ஆனா திருவேணி தன்னோட பெருந்தன்மையை நிரூபிச்சுட்டு போயிட்டா. அந்த பொண்ணோட பொறுமை என் சந்தேகத்தையும் பயத்தையும் துரத்திடுச்சுடா. அந்த பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறேன். உடனே திருவேணியை கூட்டிட்டு வா, கல்யாணத்தை முடிச்சிடலாம். திருவேணி, டாடி வாமா போலாம். எங்க டாடி? ஜெகன் வீட்டுக்கு. எஸ், இனிமே அதுதான் உன் சொந்த வீடு. என் பொண்ணு இப்ப பெரியவளாயிட்டு, அவளுக்குன்னு ஆசை இருக்கும் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளாயிட்டு. ஐ எம் சாரிமா,
ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. டாடி அம்மணி, அம்மணி, உன் சந்தோஷத்துக்காகவும் உன்னுடைய விருப்பத்துக்காகவும் அந்த ஜெகனோட கையில கால்ல விழுந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த ஆட்டோக்காரன் தான் என்னுடைய மருமகன்னு சொல்றேன், பெருமையா சொல்றேன். ஆமா, போலாம். டாடி ஜெகன், என்னப்பா கூப்பிட்டியா? ஆமா, போலாம். வா. எங்க? திருவேணி வீட்டுக்கு. என்னது, திருவேணி வீட்டுக்கா? ஆமா, திருவேணி வீட்டுக்கு தான். அவளை சமாதானம் பண்ணி கூட்டு வரலாம். வா. சரி வா. அத்தை வந்துட்டேன். திருப்பதில இருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்த உடனே அந்த இனிப்பான செய்தியை கேட்டு அடிச்சு பிடிச்சு வந்துட்டேன். இனிப்பான செய்தியா? ஆமா அத்தை, திருவேணி இங்க 10 நாள் கூட இருக்க. எவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அத்தை. இனிமே எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆல் லைன் கிளியர். அது இப்பவே நான் போய் மேரேஜுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடுறேன். தேங்க் யூ அத்தை. ஏ சந்தியா, அப்புறம் வரேன் அத்தை, நிறைய வேலை இருக்கு. நானே வந்து உன்னை கூப்பிடணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஜெகனுக்கு மேரேஜ். நீ வீட்டை விட்டு போன உடனே அத்தை எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. பத்திரிக்கை அடிச்சு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் கார்டு உனக்கு தான் நான் கொடுக்க போறேன். நீ வேலைக்கு போலனா எனக்கு இந்த மேரேஜே கிடையாது இல்லையா? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அப்புறம் பாக்குறேன். பாய். ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கல்யாணம் அலங்காரம் பண்றியா, ஏதாவது கட்சி மாநாட்டு அலங்காரம் பண்றியா? இது உங்க வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, ஜெகன் வீட்டு கல்யாணம்ப்பா. ஜெகன் வீட்டு கல்யாணம்னா இந்த பேட்டையில திரண்டு வரும். கரெக்டா சொல்லுடா கமலக்கண்ணா. சாதாரணமா இருக்க கூடாது. அடிக்கிற மேல சத்தத்துல கிடுக்கிட்டு ஊரே நடுங்கணும். என்னடா ஜெகன், இப்பதான் வீட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்த, அதுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க. வந்தவங்க உன்கிட்ட கூட பேசாம போனா என்ன அர்த்தம்? அதுதான்டா திமிரு. திமிர் இல்ல மிஸ்டர், வேதனை. வேதனையா? ஆமா மிஸ்டர், எனக்கும் உனக்கும் ஒரு வாரத்துல மேரேஜ் நடக்க போகுதுன்னு அவ முகத்துக்கு முன்னால சொல்லிட்டேன். அந்த ஷாக்ல வேதனைப்பட்டு போயிட்டா, அவ்வளவுதான். ஏய், நம்ம 2 பேரும் கல்யாணம் யார் சொன்னது? அத்தைதான். அத்தையா? இல்ல அத்தை. அத்தை, ஏய், உனக்கு எப்ப ஜோக் அடிக்கிறதுனே தெரியாது. பாவம் திருவேணி, அதனாலதான் மனசு உடைஞ்சு போயிட்டா.